ஆட்டோ வருது. ஓகே, நான் ஸ்டாப். நான் பூச்சி வர போகணும். எவ்வளோ வாடகை? 300 ரூபாப்பா. 300 ரூபாயா? சரி, நான் வாங்க போகலாம். ஓட்டு. அண்ணா, நான் வண்டி கொஞ்சம் அந்த மளிகை கடையில் நிறுத்துங்க. இந்தாங்க. என்னங்க? 10 ரூபா கூல் ட்ரிங்க்ஸ் 2. சரி. நல்லா ஜில்லுன்னு இருக்கணும். நல்லா ஜில்லுன்னு வாங்கிட்டு வாங்க. அந்த கடையில் போய் வாங்கிட்டு வாங்க. கூல் ட்ரிங்க்ஸ் என்ன இன்னும் காண? கூல் ட்ரிங்க்ஸ் வாங்க போனாலும் கூல் ட்ரிங்க்ஸ் தயாரிக்க போனான்னு தெரியலையே. கூல் ட்ரிங்க்ஸ். என்ன சொன்னேன்? என்னதுண்ணா? கூல் ட்ரிங்க்ஸ். கூலிங்கே இல்ல. நல்ல கூலிங்கா தானே வாங்கிட்டு வர சொன்னேன். இந்த கடையில் இதே இருந்துச்சாமா. இல்லாட்டி நிறுத்திட்டு அடுத்த கடையில் வாங்கிருக்கலாம்ல. அது வேணாண்டாங்க. அதை நான் தான்டா சொல்லணும். ஏன் வண்டி நிறுத்திட்டே இருக்க? டீசல் போடணும். 500 ரூபா கொடு. 500 ரூபாயா? அப்புறம் போய் விட்டாதான் தருவாங்க. எனக்கு இப்ப வேணுயா. 300 ரூபா தான் இருக்குது. குடு. என்ன பெட்ரோல் அடிச்சோன்னு வண்டி சீருது. அதுக்குள்ள நீ பட்டிட்டாயா? வண்டியா நிறுத்தேன். இரியா, ஒண்ணுக்கு போயிட்டு வரையா? போற 2 கூட விட மாட்டேங்கிறது. டேய், எங்கடா காட்டுக்குள்ள போயிட்டு இருக்க? எப்பயா நிறைய குடுவ? டைம் ஆச்சு. டீயா குடிக்கிற அதை குடிக்கிற லேட் பண்ணிட்டே இருக்கேன். நான் உனக்கு வேலைக்காரன். நானு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு சொல்றேன். அதுவும் கூலிங்கா வேற. உன் இஷ்டம் இருந்தா உட்காரு, இல்லாட்டி கிளம்பி போயிட்டே இரு. நான் டீ குடிச்சுட்டு தான் வருவேன். ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கேட்டது குத்தமாடா? எந்த ஊரு என்னன்னே தெரியலையே. இறங்கி பாப்போம். என்னதுடா இது? பொட்டல் காட்டுக்குள்ள கொண்டு விட்டுருக்கான். எங்கன்னு கூட தெரியலையே. நான் எங்கடா போவேன்? காசையும் பிடிங்கிட்டான். அடங்கொம்மால. டேய், ஓ கீழே வா. எங்க போனோம்? என்ன ஜோக் காட்டுறீங்களா? ஷாஹி ஊவா. எங்கடா போனோம்? நான் சொல்லியா? ஆட்டோல ஒரு மைல போட. A few moments later. என்னது மறுபடியும் இவனா? ஏய், வெளியில வா. சூஷாவா? எங்கடா போன? எட்டு மிதிச்சேன்னு வையே, 8 குட்டிக்கார அடிச்சு போயிரு. டேய், வண்டியை உடைச்சு போட்டாரு. அப்படியே போயிரு. ஆட்டோல ஒண்ணு அப்படியே போயிரு. மரியாதையா போயிரு. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. மச்சான், கால்ல வலிக்குது. ஒரு ஆட்டோல போய் தொலைலாமா? ஆமா. உள்ளதான் கிடக்கு. ஏய், ஆட்டோக்கடா. என்னப்பா? ஆட்டோ போட்டு தூங்கிட்டு இருக்கிற. டயர்ட் சொல்லுப்பா. கூமாப்பட்டி போகணும். 300 ரூபா வருப்பா. யோ, இங்க இருக்கிற கூமாப்பட்டிக்கு உனக்கு 300 ரூபாயா? அப்ப இங்க இருக்கிற கூமாப்பட்டி தான். நீங்க நடந்தே போய்க்கப்பா. 200 ரூபாய்க்கு வரலாம். வாங்கினா என்னடா தம்பி புரியாம பேசுற? விலைவாசி எல்லாம் ஏறி இருக்குது. பஸ் எல்லாம் ஃப்ரீயா விட்டுருக்குற. ஆட்டோக்கார நிலைமையில என்ன? யோ, ஒண்ணு வரேன்னு சொல்லு, இல்ல வரலன்னு சொல்லு. உன் சொந்த கதை சோகதை சொல்லி எங்கேயா சாகடிக்கிற? இல்லாதவங்க கூட 10 ரூபா கொடுத்துட்டு போறான்டா. இருக்கப்பட்டவன் தாண்டா 1 ரூபா கொடுக்குற 10 டைம் யோசிக்கிறீங்க. வரியா இல்லையா? வரல, கிளம்புட. நம்ம ஓலா புக் பண்ணிட்டு போலாம். அவங்க வந்தனாலதான் எங்க பொழப்பே கெட்டு போச்சு. கூமாப்பட்டிக்கு லொகேஷனே வர மாட்டேங்குது. ஓகே, 5 நிமிஷத்துல வந்துருவா. ஏ, வந்துருச்சா? பாரு. ஏ, வந்துருச்சா? ஏ, நீயா தம்பி? போலாமா? மீண்டுமா? உன்னதான் அங்கே வேண்டான்னு சொல்லிட்டோம்ல. உன்ன யாரையா வர சொன்னா? நாங்க ஓலா புக் பண்ணிருக்கோம். நீ போயா? இங்க பாருப்பா, ஓலா ஏறுனா போலாம். ஏ மச்சான், என்ன பண்ணிட்டு இருக்க? இதெல்லாம் உண்டா உனக்கு? எப்ப இருந்து? அது ஏதோ லாங் போகும்போது போடுவேன். லாங்கா? அது எங்க? குஜராத், பீகார், உத்தரப்பிரதேசம் அங்க இங்கேயும் சுத்தம் போது போடுவேன்.
இவ்வளவு ஊர் இந்த ஓட்டாட்டாலே போயிருக்கியா? ஆட்டோலையா? கட்டரும்பு மொச்சுதுன்னு சொன்னாங்க. ஏடா மாப்பிள்ள சோகமா இருக்கிற? என்ன மாப்பிள்ள ஆளு எனக்கு உண்மையா இருக்காலும் எல்லாம் தெரியல மாப்பிள்ள. போன் கொடு மாப்பிள்ள. எதுக்கு மாப்பிள்ள? பிரச்சனையை சால்வ் பண்ற கொண்டா பேசி தீர்த்து வைக்கிறேன். என்ன சால்வ் பண்ண போற? பேர் என்ன போட்டிருக்கிற? கொண்டாட்டின்னு போட்டிருக்கேன் மாப்பிள்ள. ஹலோ, யாரு? அவளோட ஃப்ரெண்டு தான்மா பேசுறேன். சொல்லுங்கண்ணா. சரி, எந்த அளவுக்குமா பிடிக்கும் என் ஃப்ரெண்டு? அவன் தானா எனக்கு எல்லாமே. ஆசை ஆசையா இருக்கிறதே இது வாழ்ந்திடவே. திடீர்னு உன் ஆள் செத்துட்டப்பல என்னமா பண்ணுவ? நான் அப்படிலாம் சொல்லாதீங்க, என் உயிரே அவன் தான். ஐயோ இவ்வளவு நான் சந்தேகப்பட்டேன். இவதான் என் தேவதை. அண்ணா என் புருஷன்ட்ட நான் அப்புறமேல் கூப்பிடுறேன். நேசம் வச்ச பாவத்துக்கு நெஞ்சமே அனுபவி. தாத்தா வந்து நம்மள ஓவரா டார்ச்சர் பண்ணாண்டா. எப்படியாவது இன்னைக்கு ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டா சரியான பண்ண. அவன் இன்னைக்கு ஒரு வழி பண்ணா முடக்கூடாது. பண்றோம். டேய் என்னடா பண்றீங்க? சும்மா வெட்டியா உட்காந்துருக்கு. ஏதாவது வேலை வெட்டி பார்க்கலாமாடா? எனக்கு ஒரு ஆட்டோ வந்துருச்சுன்னு திமுற. ஆட்டோ வந்துருச்சு சும்மா உட்காந்துட்டு இருக்கீங்க. நம்மள மாதிரி ஆட்டோ எடுத்து ஓட்டலாமாடா? நீ உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட பேசி எனக்கு டைம் வேஸ்ட் தான்டா. எனக்கு ஆர்டரே வந்துருச்சு. அவங்க வெற்றி வைக்கலாம். நான் போயிட்டு வரேன்டா. என்ன வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, போக மாட்டேங்குது. சாவி போட்டாச்சு, ஹேண்ட் பிரேக் எடுத்தாச்சு, ஸ்டார்ட்டும் பண்ணியாச்சு, வண்டி போக மாட்டேங்குது. டேய் மாப்ள, டேய் நீதான் பெரிய புடிங்கல புடுங்க வேண்டியதா. அடே இங்க வாங்கடா. என்னடா பிரச்சனை உனக்கு? வண்டி செல்ஃப் அடிக்குது, ஆக்சிடென்ட் குடுக்குறேன், ஹேண்ட் பிரேக் எடுத்து விட்டேன், வண்டி மூவ் ஆக மாட்டேங்குது. வண்டி ஸ்டார்ட் ஆகலையா? ஆமாயா. நான் இப்ப எப்படி பண்றேன்னு பாரு. அப்படியா புதுசா ஏதோ சொல்றாங்க. வண்டி டயர் பேக் டயர் காத்து இருக்குது. ஃப்ரண்ட் டயர்லயும் கூட காத்து இருக்கு மச்சான். காத்துக்கு என்னடா சம்பந்தம்? மச்சான் கம்ப்ளைண்ட் கண்டுபிடிச்சிட்டா. ஏய் மச்சான் வந்து வண்டி எடுப்போ. கம்ப்ளைண்ட் இங்க வச்சிருக்க, அப்புறம் எப்படி வண்டி ஸ்டார்ட் ஆக போகுது? கம்ப்ளைண்ட் இங்க பாரு, கண்ணாடி திருப்பி வச்சிருக்கா விளக்க. கண்ணாடிக்கு இந்த இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு என்னடா பிரச்சனை? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்றேன். சாவியும் போட்டேன், ஸ்டார்ட்டும் பண்ணிட்டேன், கியரும் போட்டேன், வண்டி போகாதுடா. சோலி முடிச்சு. வணக்கங்கண்ணா. வணக்கம்ப்பா. பாலன் பிளாக்ஸ் யூடியூப் சேனல்ல இருந்து வந்திருக்காங்கண்ணா. சரிங்க. எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு நாங்க 500 ரூபாய்க்கு ஃப்ரீயா நாங்க பழங்கள் ஃப்ரூட்ஸ் கொடுக்குறோம். எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு திரும்ப நாங்க என்கரேஜ் பண்ணுவோம். உங்களுக்கு எங்க பார்த்தாலும் நாங்க பிரைஸ் கொடுப்போங்கண்ணா. சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா? பாலன் பிளாக்ஸ் நடிங்க. பாலன் பிளாக்ஸ். இதாங்கண்ணா. சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க, வாழ்த்துக்கள். இது என்ன ஃப்ரீயா? ஆமா, எங்க யூடியூப் சேனல் மூலியமா எங்க சப்ஸ்கிரைப் பண்ண சேனல் எல்லாத்துக்கும் கஸ்டமர்களுக்கு நாங்க 500 கிஃப்ட் பழங்கள் கொடுக்குறோம். சரி, ஓகே ஓகே. எங்க சேனல் நிறைய காமெடி வீடியோஸ் எல்லாம் போடுறோம், விழிப்புணர்வு வீடியோவும் போடுறோம், பார்த்து ரசிங்க. சரி, வணக்கம். ஏதோ யார் மட்டும் கொடுத்தலாம் 500 ரூபாய்க்கு பொருளுக்கு தேவைச்சு போகும்போது காசு கொடுத்து போவீங்க.
நமக்கு இன்னைக்கு அடிச்சது யோகம். பார்த்து காசு கொடுத்து போங்கய்யா. பாலன் பிளாக் சேனல்ல இருந்து கொடுத்தாங்க. யாரு கொடுத்தா? ஏன் பால காசு இது? எவ்வளவு கொடுக்கணும்? 520 ரூபா. 20 ரூபா அடிச்சு குறையும். 500 ரூபா கூட. இங்க இருந்தா வந்து சேருதே தெரியல. போயா அல்ல என்ன சொல்றது? அவங்க கொடுத்தா யூடியூப்ல இருந்து கொடுத்தேன்னு இவன் பார்த்தா கடையில் காசு கொடுக்கணும்னு புடிங்கிட்டு போறான். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். டேய் கமிஷன் காசு கொடு நான் அடுத்த ஆள் பார்க்கணும். ஏன்னா என்னையவே ஏமாத்திட்டீங்களா? ஆட்டல் அப்படி கபால்.